ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ இன்டூ எக்ஸ் பவர் ஃபைவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. சரி, நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை பாருங்க. இதை டைரக்டா இன்டகிரேஷன்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியுமா? டைரக்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டா பண்ண முடியாது. பிகாஸ் இங்க வந்து ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இங்க நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே. So solution போயிடலாம். We have I is equals to integral of x cube minus 1 the whole power 1 by 3 x power 5 dx. இப்போ இங்க நம்ம சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ண போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம பண்ணலாம்னு பாருங்க. So here நான் எதை வந்து சப்ஸ்டிடியூஷன் எடுக்கிறேன்னு பாருங்க. I'm going to take t is equals to x cube minus 1. ஏன் சார் சம்மந்தமே இல்லாம நம்ம x cube minus 1 எடுக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? We will be getting 3x ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே. அந்த 3x ஸ்கொயர் கிடைக்குதுன்னா சம்வேர் x ஸ்கொயர் இஸ் ரிலேட்டட் டு x பவர் 5. அது எப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் திஸ். ஏன்னா சப்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ப்ரொசீஜர் என்ன? டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும். ஸோ அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணா ஐ வில் பி கெட்டிங் dt பை 3x is equals to 3x ஸ்கொயர் from dt by 3 is equals to x ஸ்கொயர் dx. நான் இந்த மாதிரி மாத்திக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல I have I is equals to integral. ஓகே. இந்த x cube minus 1க்கு பதிலா நம்ம என்ன எழுதணும்னா t பவர் 1 by 3ன்னு எழுதணும். இந்த x பவர் 5 பதிலா நம்ம என்ன எழுதுறோம்னா x cube into x ஸ்கொயர் dx அப்படின்னு எழுதணும். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கவனிங்க. இந்த இதை வந்து நீங்க நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கூட போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இந்த ஸ்டெப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப்ல I is equals to okay integral t power 1 by 3. Okay, instead of this x square dx க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? dt by 3. இந்த x கியூபுக்கு பதிலா என்ன போடுறது அப்படின்னா, சி கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம t is equals to என்ன எடுத்தோம்? x cube minus 1 எடுத்தோம். அப்ப இதுல இருந்து x cube என்னது? It is t plus 1. கரெக்ட். ஸோ t plus 1. அப்ப இங்க வந்து என்ன வரும்? t plus 1. You understand? ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல இருந்து நம்ம யூசுவல் இன்டகிரேஷன் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அது மாதிரி சின்ன ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். இந்த 1/3 கான்ஸ்டன்ட், அதனால வெளியே வச்சுக்கிறேன். இந்த t பவர் 1/3 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது t plus 1 கூட நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ when I multiply this with t plus 1, I'll be getting t power 1/3 into t plus t power 1/3 dt. So this is 1/3 integral t power 1/3 into t power 1 is nothing but t power 4/3. ஏன் இது 4/3 வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒண்ணும் இல்ல. இங்க பவர் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். பேஸ் காமனா இருந்து மல்டிப்ளிகேஷன் இருந்தா நம்ம பவரை ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் இங்க என்ன வரும்னா t பவர் 1/3. இப்போ நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி கால் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் n dx. இந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். இட் இஸ் எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1. இதை நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணா you will be getting 1/3 of t power 4/3 plus 1 by 4/3 plus 1 plus t power 1/3 plus 1 by 1/3 plus 1 plus c. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஓகே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா I is equals to
1/3 of, இப்ப நீங்க இத சிம்ப்ளிஃபை பண்ணீங்கன்னா, I'll be getting t power 7/3 by 7/3 plus here it is t power 4/3 by 4/3 of plus c. ஸோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, I is equal to 1/3, ஓகே, of see இங்க வந்து 3 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ அது goes to the numerator. So I'll be getting 3 t power 7/3 by 7 plus 3 t power 4/3 by 4 plus 6. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, I is equals to 3 காமனா வெளியே எடுத்துப்போம். காமனா வெளியே எடுத்தா என்ன வரும்? வெளியே இருக்கிற 3யும் நம்ம இங்க இருந்து காமனா எடுத்த 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ I'll be getting t power 7/3 by 7 plus t power 4/3 by 4. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு மட்டும் நான் சொல்ல நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய ஆன்சர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல தான் இருக்கணும். சரியா? அப்போ டீக்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ எடுத்தோம்? இட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 1ன்னு எடுத்தோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிடும். So instead of t, I'm going to substitute x cube minus 1. So the final answer will be x cube minus 1 the whole power 7/3 divided by 7 plus x cube minus 1 the whole power 4/3 by 4 plus c. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இங்க ஏன் நம்ம சி போடுறோம் அப்படின்னா, இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ன்றதுனால நம்ம சி. ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா, அந்த டவுட்ஃபுல் பார்ட்ட மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், நம்மளோட கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். உங்களுக்கு நான் அத வந்து சால்வ் பண்ணி வீடியோவா அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க அத பார்த்துட்டு உங்களோட டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கன்டினியூஸா வந்து ரீச் பண்ணணும். ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கன்டினியூஸா ரீச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க ஃப்ரெண்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க் யூ சோ மச்.